அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக நிர்வாகம் மீதான தாக்குதலை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. நிச்சயமாக, அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் என்பவரை சிலர் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக இன்று காலை 10 மணி அளவிலே அதிமுக சார்பிலே பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத சூழ்நிலையில தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில திருக்கழுக்குன்றத்தை சுற்றிலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அதிமுகவினர் தடுத்து நிறுத்தி வந்தனர். மேலும் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகத்தை கைது செய்ய அவருடைய வீட்டு முன்பு குவிந்த போலீசார் அங்கு வந்த கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் கைது செய்து வந்த நிலையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய தலைமையில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த சூழ்நிலை அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த நிலையில திருக்கழுக்குன்றம் அடுத்த குட்டிமங்கலம் கூட்டோடு பகுதியிலேயே அவருடைய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசார் அவரை உள்ளே அனுமதிக்காமல் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு சென்று நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என தெரிவித்த நிலையில அவருடைய வாகனத்தை மட்டும் திருக்கழுக்குன்றம் பகுதிக்கு செல்ல அனுமதித்த நிலையில அவருடன் கூட வந்த அனைத்து நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்தனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.